மகிஷாசுரனின் அமைச்சன் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் மகாதேவி மறுமொழி கூறலானார். ராஜதந்திரங்களில் நிபுணனான அமைச்சனே, அசுர குல நாசினியாக வந்திருக்கும் என்னை இன்னவள் என்று முன்னதாக முறையாக அறிந்த பிறகே நீ பேச வேண்டும். அதை மீறி என்னிடம் பேசத்தகாத வார்த்தைகளை நீ பேசிவிட்டாய். நீ பேசியவை பெருந்தவறானவை. நீ மகிஷனிடமிருந்து வந்தவன் என்பதை அறிந்ததுமே உன்னை என் விழிக்கணலாலேயே சுட்டெரித்திருப்பேன். இருப்பினும் உன்னை நான் பேச அனுமதித்தேன். இது ஒன்றுதான் உனக்கு நன்மை. நாக்கு வன்மை படைத்த மந்திரியே, இதுவரை படைக்கப்பட்டு ஒழிந்து போனவர்களுக்கும் இப்போது படைக்கப்பட்டிருப்போருக்கும் இனிமேல் படைக்கப்பட இருப்போருக்கும் நான் தான் அன்னை. என்னுள் உறையும் என் நாயகன்தான் யாவருக்கும் தந்தை.